எகிப்துக்கு போகிறவர்கள். அதிகாரம் 30. பாவத்தோடே பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். யூதர்களுக்கு அந்நிய தேசத்தாரிடமிருந்து நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் கர்த்தரை நம்பாமல் மற்ற தேசத்தாரை நம்புவார்கள். இது அவர்களுடைய பாவம். கர்த்தருடைய ஜனத்திற்கு நெருக்கமும் உபத்திரவமும் வரும்போது அவர்கள் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசத்தார் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்போது யூதா தேசத்தார் சீரியரின் உதவியை நாடினார்கள். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பென்னாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோட செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். 2 நாளாகமம் 16:2-3. சீரியர்கள் யூதா தேசத்தாருக்கு விரோதமாய் வந்தபோது யூதர்கள் அசீரியரின் உதவியை நாடினார்கள். ஆகாஸ் அசீரியரின் ராஜாவாகிய திகிலாத் பிளேசரிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் உம்முடைய அடியானும் உம்முடைய குமாரனுமாய் இருக்கிறேன். நீர் வந்து எனக்கு விரோதமாய் எழும்பின சீரியா ராஜாவின் கைக்கும் இஸ்ரவேல் ராஜாவின் கைக்கும் என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லச் சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து அசீரியாவின் ராஜாவுக்கு காணிக்கையாக அனுப்பினான். 2 ராஜாக்கள் 16:7. அசீரியர்கள் யூதா தேசத்தாருக்கு விரோதமாய் வந்தபோது யூதர்கள் எகிப்தின் உதவியை நாடினார்கள். இதோ நெறிந்த நாணல் கோலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய், அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான். 2 ராஜாக்கள் 18:21. ஏசாயா தீர்க்கதரிசி யூதா தேசத்தாரின் பாவங்களை விவரமாகச் சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய வாக்கை கேட்பதில்லை, கர்த்தருடைய ஆலோசனைக்கு செவி கொடுப்பதில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆலோசனை பண்ணி கொள்கிறார்கள். அவர்கள் என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறார்கள் என்று கர்த்தர் யூதா தேசத்தாரின் பாவத்தை விவரிக்கிறார். நாம் கர்த்தருடைய ஆவியினால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அதுவே நம்மை பரிபூர்ணமாய் மூடி பாதுகாக்கும். மற்ற எல்லா மூடல்களும் குறைவுள்ளவை. அவை நமக்கு போதுமானவை அல்ல. கர்த்தரிடத்தில் அடைக்கலம் பெறாமல் மனுஷரிடத்தில் அடைக்கலம் பெற நினைப்பது மதியீனம். மனுஷரை நம்புகிறவர்கள் மாயையை நம்புகிறார்கள், அவர்கள் பொய்யை நம்புகிறார்கள். யூதா தேசத்தார் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே பலக்கலாம் என்று யோசனை பண்ணுகிறார்கள். எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறார்கள். எகிப்து மெய்யாகவே நிழலாகத்தான் இருக்கிறது. இதில் பிரத்யட்சமான உண்மை எதுவும் இல்லை. எகிப்தின் நிழல் தங்களை மூடிக்கொள்ளும் என்று நினைக்கிறார்கள். எகிப்தின் நிழலிலே ஒதுங்கி தங்களை தாங்களே மூடிக்கொள்கிறார்கள். யூதா தேசத்தார் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் இவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. இவர்கள் முரட்டாட்டமுள்ள புத்திரராய் இருக்கிறார்கள். பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறார்கள். எகிப்தியரின் உதவியை பெறுவதற்காக யூதா தேசத்தார் அதிகமாய் முயற்சி பண்ணுகிறார்கள். எகிப்தியரின் நிழலிலே ஒதுங்குவதற்காக யூதா தேசத்தார் எகிப்திற்கே போகிறார்கள், நடந்து போகிறார்கள். தங்களுக்கு சாதகமான பாதை எங்கு கிடைக்கும் என்று தேடி பார்த்து மேலும் கீழும் நடக்கிறார்கள். யூதா தேசத்தார் எகிப்தை தேடி போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு மறுக்கிறார்கள். எகிப்திற்கு போவதை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா என்பதையெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லை. எகிப்தின் உதவியை பெறுவதற்காக யூதா ஜனத்தார் அதிகமாய் செலவு பண்ணுகிறார்கள். அவர்கள் கழுதை மரிகளுடைய முதுகின் மேல்
தங்கள் ஆஸ்திகளையும் ஒட்டகங்களுடைய முதுகின் மேல் தங்கள் பொக்கிஷங்களையும் எகிப்து தேசத்திற்கு ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். எகிப்தியர்கள் கர்த்தருடைய ஜனத்திற்கு உதவ மாட்டார்கள். யூதாவின் ஜனத்தார் தங்கள் தேசத்தில் இருந்து விடுவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. தங்கள் தேசத்திலேயே அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்போது அவர்கள் தங்கள் பாதுகாப்புக்காக எகிப்திற்கு போக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. அவர்கள் எகிப்திற்கு போய் பார்வோனுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கிறார்கள். பார்வோனிடமிருந்து தங்களுக்கு சகாயமும் உதவியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். கர்த்தரே தங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வார். அவரே தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். இவர்கள் கர்த்தரை நம்பாமல் எகிப்தியரை நம்புகிறார்கள். நமக்கு உதவி வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் அமைதியாக தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய உதவியை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யூதாவின் புத்திரரோ கர்த்தருடைய வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் பலக்க நினைக்கிறார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய நிழலிலே ஒதுங்க வேண்டும். இதுவே மெய்யான பாதுகாப்பு. ஆனால் யூதாவின் புத்திரரோ கர்த்தருடைய நிழலிலே ஒதுங்காமல் எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறார்கள். யூதாவின் புத்திரர் பார்வோனின் பலத்தினாலே பலக்கலாம் என்று நினைக்கிறார்கள். பார்வோனுடைய பலன் அவர்களுக்கு வெட்கமாக இருக்கும். அவர்கள் எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு அவர்களுக்கு எலச்சையாக இருக்கும். யூதாவின் புத்திரர் தங்கள் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்திற்கு போகும்போது நீண்ட வனாத்திரத்தின் வழியாய் நடந்து செல்ல வேண்டும். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமான பயங்கரமுமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். உபாகமம் 8:15. நிறைவேறிய முன் அறிவிப்புகள். முரட்டாட்டமுள்ள புத்திரராகிய யூதாவிற்கு ஐயோ! பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் ஒதுக்கு உங்களுக்கு எலச்சையாகவும் இருக்கும். எகிப்தியர் சகாயம் பண்ணுவது உயர்த்தமும் வீணுமாம். இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாய் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கமும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சுவரில் விழ பிதுங்கி நிற்கிறதும் திடீர் என்று சடுதியாய் இடியப் போகிறதுமான வெடிப்பை போல இருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடிப்போவீர்கள். நிறைவேற வேண்டிய முன் அறிவிப்புகள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். சீயோனைச் சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணுவீர்கள். நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குவார். கர்த்தர் யூதாவின் சத்துருக்களை அழிக்க வருவார். பண்டிகை ஆசரிக்கப்படும் ராத்திரியிலே பாடுகிறது போல யூதா பாடும். தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். அசீரியன் அந்தி கிறிஸ்து கர்த்தருடைய சத்தத்தினாலே நொறுங்குண்டு போவான். கர்த்தர் அவன் மீது சுமத்தும் ஆக்கினை தண்டம் செல்லுமிடமெங்கும் மேளங்களும் வீணைகளும் அதனுடன் போகும். கொடிய யுத்தங்களினால் அவனை எதிர்த்து யுத்தம் செய்வார். தோப்பேத் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டது. ராஜாவுக்கு அது ஆயத்தப்படுத்தப்பட்டது. அதை ஆழமும் விசாலமும் ஆக்கினார். வேகும்படி அக்கினியும் மிகுந்த விறகும் உண்டு.
கர்த்தரின் சுவாசம் கெந்தக தீயைப் போல அதை கொளுத்தும். யூதாவின் பாவங்கள். முரட்டாட்டமுள்ள புத்திரர், கர்த்தருடைய வாக்கை கேளாமல் போனவர்கள், எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்கள், மனுஷருடைய பாதுகாப்பை தேடுகிறவர்கள், பாவத்தோட பாவத்தை கூட்டுகிறவர்கள், கர்த்தரை அல்லாமல் ஆலோசனை பண்ணி புறஜாதியாருடைய ஒப்பந்தம் பண்ணுகிறவர்கள், உதவிக்காக எகிப்தை நம்பியிருக்கிறவர்கள், எகிப்தின் வலிமையை சார்ந்திருக்கிறவர்கள், மனுஷனை நம்புவதினால் உண்டாகும் விளைவுகள், வெட்கம், இலச்சை, பிரயோஜனத்துக்கு உதவாது, நிந்தை, வியர்த்தம், வீண். ஆனேஸ் என்பதன் மறுபெயர் தகப்பனேஸ் என்பதாகும்.